திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளு போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேற்றமயம் வேறு இல்லை, அதில் சாட்சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உய்வைதரச் செய்த நால்வரு பொற்றாளும் உயிர் துணையே. நால்வரு பொற்றாள் எம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல உமையொருபாகனாருடைய அளப்பெரும் கருணையினாலும் நம்மை நாளும் இந்த ஞான நெறியில் ஈடுபடுத்தி கொண்டு நம்மை வழிநடத்தி செல்லுகின்ற ஞானாசிரியர் பெருந்தகையருடைய திருவடி கமலங்களையும், அடிநாயனுக்கும் உய்வாகிய வீடு வேறு நெறிக்குண்டானிய ஞானதீக்கிய வழங்கிய திருக்கைலாய பரம்பரை திருவாவூர் ஆதீனத்து குருமுகா சன்னிதானங்களுடைய திருவடி கமலங்களையும் மனமொழி மெய்களால் அடிநாயன் வழுத்தி வாழ்த்தி ஏற்றி தொழுது நாம் இன்றைய நாளிலே திரு மாளிகைத்தேவர் பெருந்தகையார் அருளி செய்த 9ஆம் திருமுறையாகிய திருவிசைப்பா என்ற ஞான நூலிலே 3வது திருப்பதிகத்தில் முதல் 6 பாடல் வரை நாம் சிந்தித்திருந்தோம். அதை தொடரும் வண்ணமாக 7வது பாடலிலிருந்து நாம் இந்த வகுப்பை நாம் துவங்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக அந்த முதல் 6 பாடலை மீண்டும் ஒரு முறை ஒரு வரியும் ஒரு முறையாக நாம் பாடி பிற்பாடு அந்த 7வது திருப்பாடலிலிருந்து நாம் வகுப்பை துவங்குகிறோம். சிற்றம்பலம். திருமாளிகைத்தேவர் அருளிய திருவிசைப்பா உறவாகிய யோகமும் என்று துவங்கப்படுகின்ற திருப்பதிகம். பண் பஞ்சமம், ராகமாகிரி, தலம் திரு கோயில், தாளம் ஆதி, மணனமுறை. உறவாகிய யோகமும் போகமுமாய் உயிராழியன் என்பும் ஒரு நாள் சிரவாதவர் புறம் செற்ற கொற்ற சிலை கொண்டு பன்றி பின் சென்று நின்ற மரவாயின் மணி நீரருவி மகேந்திர மாமலை மேலுறையும் குறவாயின் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. காடாடு பல்கணம் சூழ கேழல் கடும்பின் நெடும்பகற்கானடந்த வேடா மகேந்திர வெற்பாயின் வினய மடந்தை விமாவெருவும் சேடாயினும் செல்வர் 3000 செழும் சோதி அந்தனர் செங்கை தோழும் கோடாயினும் குண குன்றே குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. காணே வருமுரண் ஏனம் எய்த களியா புலினற்காடாயும் வானே தடவும் நெடும் குடுமி மகேந்திர மாமலை மேலிருந்த தேனே என்னும் தெய்வவாய் மொழியார் திருவாளர் 3000 தெய்வ கோணே என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. வெளியேறு பன்றி பின் சென்றொரு நாள் விசைய கருள் செய்த வேந்தே என்னும் மரியேறு சாரல் மகேந்திரமா மலை மேற் இருந்த மருந்தே என்னும் நெறியே என்னும் நெறி நின்றவர்கள் நினைக்கின்ற நீதி வேதாந்த நிலை குறியே என்னும் குண குன்றே என்னும் குலாத்தில்லை
அம்பல கூத்தனையே செழுந்தென்றலன்றில் இத்திங்கள் கங்குள் திரை விரை தீங்குழல் சேவின் மணி எழுந்தின்றென்மேல் பகையாட வாடும் என்னை நலிவதென்னே எல்லும் அழுந்தாமகேந்திர தந்தர புட்கர சகு சே அமரதனி அழுந்தாமகேந்திர தந்தர புட்கு அரசு கரசே அமரதனி கொழுந்தே என்னும் குண குன்றே என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே வண்டார் குழலுமை நங்கை மூனை மகேந்திர சாரல்வராகத்தின் பின் கண்டார் கவல விளாடி வேடர்கடி நாயுடன் கை வளைந்தாயும் பண்டாய மலர எந்த எச்சன் பகலும் தலைவல் பசுங்கள் கொண்டாயும் குண குன்றே என்னும் குழாத்தில்லை அம்பல கூத்தனையே. நாம் இதுகாலம் இந்த திருப்பாடல் வரை நாம் சிந்தித்திருந்தோம். எனவே இதை தொடர்ந்து 7வது திருப்பாடலிலிருந்து நாம் இந்த வகுப்பில் நாம சிந்திக்க இருக்கின்றோம். 7வது பாடல் கடுப்பாய் பறை கரங்க என்று துவங்கக்கூடிய பாடல். சம்பளம் கடுப்பாய் பறை கரங்க கடுவம் சிலையும் கணையும் கவனும் கைகொண்டு கடுப்பாய் பறை கரங்க கடுவம் சிலையும் கணையும் கவனும் கைகொண்டு. இந்த முதல் வரியை இணைத்து 2 முறையாக அடியேன் பாடுகின்றேன். கடுப்பாய் பறை கரங்க கடுவம் சிலையும் கணையும் கவனும் கைகொண்டு கடுப்பாய் பறை கரங்க கடுவம் சிலையும் கணையும் கவனும் கைகொண்டு. பொழுது 2வது வரி உடுப்பாய் தோல் செருப்பு சூரிகை உடுப்பாய் தோல் செருப்பு சூரிகை வராக முன்னோடி விழி உழைப்ப வராக முன்னோடி விழி உழைப்ப உடுப்பாய் தோல் செருப்பு சூரிகை வராக முன்னோடி விழி உழைப்ப. 2வது வரி அடியேன் 2 முறையாக முழுமையாக பாடுகின்றேன். உடுப்பாய் தோல் செருப்பு சூரிகை வராக முன்னோடி விழி உழைப்ப உடுப்பாய் தோல் செருப்பு சூரிகை வராக முன்னோடி விழி உழைப்ப உடுப்பாய் தோல் செருப்பு சூரிகை வராக முன்னோடி விழி உழைப்ப. இப்பொழுது நாம் இந்த முதல் வரியையும் 2வது வரியும் இணைத்து நாம் 2 முறையாக பாடுகின்றோம். கடுப்பாய் பறை கரங்க கடுவம் சிலையும் கணையும் கவனும் கைகொண்டு கடுப்பாய் பறை கரங்க கடுவம் சிலையும் கணையும் கவனும் கைகொண்டு உடுப்பாய் தோல் செருப்பு சூரிகை வராக முன்னோடி ஒளி உழைப்ப உடுப்பாய் தோல் செருப்பு சூரிகை வராக முன்னோடி விழி உழைப்ப. பொழுது 3வது வரி முதல் வரியை போல 3வது வரி நடப்பாய் மகேந்திர நாதநாதாந்தத்து நடப்பாய் மகேந்திர நாதநாதாந்தத்து அரையாயின் வார்க்கு நாதாந்த பந்தம் அரையாயின் வார்க்கு நாதாந்த பதம்
நடப்பாய் மகேந்திர நாதநாதாந்தத்து அறையா என்பார்க்கு நாதாந்த பதம். பொழுது மூன்றாவது வரியை இணைத்து முழுமையாக 2 முறை அடியின் பாடுகின்றேன். நடப்பாய் மகேந்திர நாதநாதாந்தத்து அறையா என்பார்க்கு நாதாந்த பதம். நடப்பாய் மகேந்திர நாதநாதாந்த தரையா என்பார்க்கு நாதாந்த பதம். நான்காவது வரி கொடுப்பாய் என்னும் குண குன்றே என்னும். கொடுப்பாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே. குலாத்திலை அம்பல கூத்தனையே கொடுப்பாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே. நாலாவது வரியை முழுமையாக இணைத்து நாம் பாடுகிறோம். கொடுப்பாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே. கொடுப்பாய் என்னும் குலாத்தில் குண குன்றே என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே. கொடுப்பாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே. பொழுது மூன்றாவது வரியும் 4வது வரியும் இணைத்து 2 முறையாக நடப்பாய் மகேந்திர நாதநாதாந்த தரையா என்பார்க்கு நாதாந்த பதம். நடப்பாய் மகேந்திர நாதநாதாந்த தரையா என்பார்க்கு நாதாந்த பதம். கொடுப்பாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே. கொடுப்பாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே. இந்த பாடல் முழுவதும் தாளமிட்டு ஒரு வரி 2 முறையாக. கடுப்பாய் பறை கரங்க கடுவஞ்சிலையும் கனையும் கவனும் கைகொண்டு. கடுப்பாய் பறை கரங்க கடுவஞ்சிலையும் கனையும் கவனும் கைகொண்டு. உடுப்பாய் தோல் செருப்பு சுரிகை வராக முன்னோடி விழி உடைப்ப. உடுப்பாய் தோல் செருப்பு சுரிகை வராக முன்னோடி விழி உடைப்ப. நடப்பாய் மகேந்திர நாதநாதாந்தத்து அறையா என்பார்க்கு நாதாந்த பதம். நடப்பாய் மகேந்திர நாதநாதாந்தத்து அறையா என்பார்க்கு நாதாந்த பதம். கொடுப்பாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே. கொடுப்பாய் என்னும் குண குன்றே என்னும் குலாத்திலை அம்பல கூத்தனையே. பொழுது இந்த பாடலில் திரண்ட கருத்தாக நம்முடைய திருமாளிகை தேவர் பெருமகனார் அகத்துறையிலே எண்ணி பாடுகின்றார். இந்த தில்லையிலே நடனமாடக்கூடிய பெருமான் அப்படி வேடனாக நின்று அந்த வேடுவர்களுக்குண்டான அந்த உபகரணங்களை எல்லாம் தாங்கி வில், அந்த அம்பு, கவன், பிற்பாடு அவர்களுக்கு உண்டான அந்த தோல் ஆடை, மிருகங்களுடைய தோலை உரித்து ஆடையாக அணிந்து கொண்டு அப்படி உடுத்து கொண்டு சுரிகைன்னு வாழ், அப்படிப்பட்ட சுரிகையும் ஏந்தி கொண்டு வராகத்திற்கு முன்னாக ஓடுகின்ற நிலையிலே அப்படி நடக்கக்கூடிய பெருமான். இப்படி இந்த பெருமான் அப்படி விசையருக்கு அருள் செய்த திறம். எனவே அப்படி சொல்லுகின்றார். அந்த பெருமான் யார் தெரியுமா? மகேந்திர நாதர், மகேந்திர மலைக்கு தலைவன், கைலாயம் என்று சொல்லப்படுகின்ற மகேந்திர மலைக்கு தலைவன். நாதநாதாந்தத்துக்கு அரையன் தலைவன். நாதநாதாந்தத்து சைவ சித்தாந்தத்துல நமக்கு அந்த ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்று அந்த தத்துவ கருவிகளை படிப்போம். இங்கிருந்து மேலிருந்து கீழாக அப்படி
அந்த சிவ தத்துவத்தையும் கடந்ததான் நாதம் என்று சொல்லப்படக்கூடிய நாதத்திலிருந்து அப்படி மண் வரையுமாக 36 தத்துவங்களில் அப்படி நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய நிலை இறைவன் நம்மேல் கருணை மாட்டின் காரணமாக அப்படி இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு அருள் செய்கின்றான். அந்த தத்துவங்களில் ஏதாவது ஒரு தத்துவமாவது குறைந்து விட்டாலோ உயிர் இறைவன் அடைவது கடினம். 36 தத்துவத்திற்கு மேல் ஒரு தத்துவம் வேண்டும் அப்படின்னா அது தேவையில்லாது என்று மாதவ சிவஞான சுவாமிகள் வரையறை செய்வார் சிவஞான மாபாடியத்தில். அப்ப அந்த நாத தத்துவமாக இருக்கின்றான், நாத தத்துவத்தை கடந்தும் இருக்கின்றார். வெளி தெய்வ கூத்துகந்தாயி தொண்டனின் விளம்புமா விளம்பு. இறைவன் இந்த தத்துவ கருவிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றான். அப்போ தத்துவ கருவிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பெருமானை இந்த தத்துவ கருவிகளால்தான் நாம் அடைய இயலும். இது இறைவன் நமக்கு தந்த ஒரு கருவி. எனவே இந்த உலகம், இந்த உலகின்பால் நாம் அனுபவிக்கக்கூடிய கண்மமாகிய வினை, இவைகளெல்லாம் இறைவனை நாம் அடைவதற்காகவும் ஆணவமலம் தேய்மானம் பெறுவதற்காகவும் இறைவன் நமக்கு தந்த உபகரணங்கள். அப்ப இறைவன் அப்ப முடிந்த முடிவாக எங்கு இருக்குந்தா அப்படின்னா நாத தத்துவத்தை கடந்து இருக்குதான். நாதாந்தத்து நாதாந்தத்தையும் கடந்து இருக்கக்கூடிய நிலை. சித்தாந்தத்தில் இவைகளெல்லாம் ஒளிப்பொருள் என்று குறிப்பிடுவார்கள். இது இந்த மாயையால் இருக்கு, இந்த மாயை என்கின்ற இது ஒளிப்பொருள். அறியாமை என்ற பேருருளிலிருந்து இறைவன் நம்மை மீட்பதற்கு இந்த ஒளிப்பொருள் ஆகிய மாயை நமக்கு தருகின்றான். அப்படி அந்த அவைகளை கடந்து இருக்கின்றான். இதை நம்ம ஆழமா சித்தாந்தத்துல அறிந்து கொள்ளலாம். நாதாந்தத்து அறையா தலைவனே என்பாருக்கு நாதாந்த பதம். எனவே அப்படி அந்த முத்தி பேராகிய அந்த திருவடி பேச்சினை தரக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி இவ்வாறு அப்படி அகத்துறையாக அப்படி பாடுகின்றார். அடுத்து 8வது பாடல் சேவேந்து வெல்கொடியானே என்று துவங்கக்கூடிய பாடல். சேவேந்து வெல்கொடியானே சேவேந்து வெல்கொடியானே சிவனே என் சேம துணையே என்னும் சிவனே என் சேம துணையே என்னும் சேவேந்து வெல்கொடியானே என்னும் சிவனே என் சேம துணையே என்னும் சேவேந்து வெல்கொடியானே என்னும் சிவனே என் சேம துணையே என்னும். இப்பொழுது இந்த வரியை முழுமையாக 2 முறை அடியேன் பாடுகின்றேன். சேவேந்து வெல்கொடியானே என்னும் சிவனே என் சேம துணையே என்னும் சேவேந்து வெல்கொடியானே என்னும் சிவனே என் சேம துணையே என்னும் சேவேந்து வெல்கொடியானே என்னும் சிவனே என் சேம துணையே என்னும். பொழுது 2வது வரி. மாவேந்து சாரல் மகேந்திரத்தில் மாவேந்து சாரல் மகேந்திரத்தில் வளர்நாயகா இங்கே வாராயனும் வளர்நாயகா இங்கே வாராயனும் மாவேந்து சாரல் மகேந்திரத்தில் வளர்நாயகா இங்கே வாராயனும். 2வது முழுமையாக 2 முறை அடியேன் பாடுகின்றேன். மாவேந்து சாரல் மகேந்திரத்தில் வளர்நாயகா இங்கே வாராயனும் மாவேந்து சாரல் மகேந்திரத்தில் வளர்நாயகா இங்கே வாராயனும். இப்பொழுது முதல் 2 வரியை 2 முறையாக. சேவேந்து வெல்கொடியானே என்னும் சிவனே என் சேம துணையே என்னும் சேவேந்து வெல்கொடியானே என்னும் சிவனே என் சேம துணையே என்னும் மாவேந்து சாரல் மகேந்திரத்தில்
வளர்நாயக இங்கே வாராயென்னும் மாவேந்து சாரல் மகேந்திரத்தில் வளர்நாயக இங்கே வாராயென்னும். பொழுது மூன்றாவது வரி, பூவேந்தி மூவாயிரவர் தொழ, பூவேந்தி மூவாயிரவர் தொழ, புகழேந்து மன்று பொலிய நின்ற, பூஏந்தி மூவாயிரவர் தொழ, புகழேந்து மன்று பொலிய நின்ற. முனாவரி முழுமையாக, பூவேந்தி மூவாயிரவர் தொழ, புகழேந்து மன்று பொலிய நின்ற, பூவேந்தி மூவாயிரவர் தொழ, புகழேந்து மன்று பொலிய நின்ற, பூவேந்தி மூவாயிரவர் தொழ, புகழேந்து மன்று பொலிய நின்ற. நாலாவது வரி, கோவே என்னும் குண குன்றே என்னும், கோவே என்னும் குண குன்றே என்னும், குலாத்தில்லை அம்பல கூத்தனையே, குலாத்தில்லை அம்பல கூத்தனையே, கோவே என்னும் குண குன்றே என்னும், குலாத்தில்லை அம்பல கூத்தனையே, கோவே என்னும் குண குன்றே என்னும், குலாத்தில்லை அம்பல கூத்தனையே, கோவே என்னும் குண குன்றே என்னும், குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இப்போ மூணாவது வரியும் நாலாவது வரியும் சேர்ந்து இரண்டு முறையாக, ஓவேந்தி மூவாயிரவர் தொழ, புகழேந்து மன்று பொலிய நின்ற, பூவேந்தி மூவாயிரவர் தொழ, புகழேந்து மன்று பொலிய நின்ற, கோவே என்னும் குண குன்றே என்னும், குலாத்தில்லை அம்பல கூத்தனையே, கோவே என்னும் குண குன்றே என்னும், குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இந்த பாடல் முழுமையாக ஒருவரையும் இரண்டு முறையாக தாளமிட்டு, சேவேந்து வெல்கொடியானே என்னும், சிவனியன் சேம துணையே என்னும், சேவேந்து வெல்கொடியானே என்னும், சிவனியன் சேம துணையே என்னும், மாவேந்து சாரன் மகேந்திரத்தில் வளர்நாயக இங்கே வாராயென்னும், மாவேந்து சாரன் மகேந்திரத்தில் வளர்நாயக இங்கே வாராயென்னும், பூவேந்தி மூவாயிரவர் தொழ, புகழேந்து மன்று பொலிய நின்ற, பூவேந்தி மூவாயிரவர் தொழ, புகழேந்து மன்று பொலிய நின்ற, கோவே என்னும் குண குன்றே என்னும், குலாத்தில்லை அம்பல கூத்தனையே, கோவே என்னும் குண குன்றே என்னும், குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. ஏ பொழுது இந்த பாடலிலே தில்லைக்கூத்த பெருமானை அப்படி என்னவாக பாடுகின்றார்? பெருமான் சேவேந்து வெல்கொடியானே என்னும், சிவனே என் சேம துணையே என்னும். பெருமான் வெற்றி தரக்கூடிய கொடியாகிய அந்த சேவந்து வெல்கொடி ஏந்து நிற்பவனாகவும், அப்படிப்பட்ட பெருமான் அவன் சிவன். இந்த சிவனே அப்படிங்கிற அந்த சொல் சிறப்புக்குரிய நாமம். ஞான சாத்திரத்தில் இறைவன் என்பது பொது பெயர். ஒவ்வொரு மொழியிலும் அவனுக்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அந்தந்த ஆன்மாக்கள் தங்களுடைய அறிவுக்கு நங்க ஒவ்வொரு நாமத்தை அந்த இறைவனை நோக்கி சொல்லி அழைக்கும். அந்த இறைவன் பொதுப்படையாக கடவுள், இறைவன் கடவுள் என்ற சொல்லே ஞான சாத்தியத்திற்குரிய சொல்தான். ஏன்னா அந்த
கடந்தும் உள்ளும் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிற அந்த தத்துவத்திற்கு சைவம்னா ஏற்புடையது. ஏனைய சமயங்கள் அப்படி ஏற்புடையது அல்ல. ஒரு சமயம் இறைவன் இப்படி இருக்கின்றான் அப்படி இருக்கின்றான் என்று கூறினாலும் சைவமே இறைவன் வியாபகமாக இருக்கின்றான் என்பதை அவர் நமக்கு எடுத்து சொல்லும். அப்போ சிவன் அப்படிங்கிற சொல் சிறப்புக்குரிய நாம மங்களத்தை தருபவன். இங்க சித்தாந்த ஆகமங்கள் ஆயினும் சரி, சித்தாந்தங்கள் போன்ற தமிழ் ஆகமங்கள், ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி அவைகள்ல சிவம் அப்படிங்கிற சொல்லுக்கு மங்களம் என்ற அந்த பெயரை நாம பார்க்கலாம். அப்போ அந்த சைவம்னாலே சிவ சம்பந்தம் உடையது, சிவம் மங்களம் என்று பொருள். அப்படிப்பட்ட சிவன் உயிருக்கு மங்களத்தை உண்டு பண்ணுபவன், இன்பத்தை ஏற்படுத்துபவன். ஆகையினால அப்படி அந்த சிவனே அந்த பறை சாற்றாக அப்படி பாடுகின்றார். சிவனே என் சேம துணையே என்னும், என்னுடைய உயிருக்கு துணையானவன், என்னுடைய அறிவுக்கு துணையானவன் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து மாவேந்து சாரல் மகேந்திரத்தில் வளர்நாயகா. மான் மழு ஆகியவைகள் ஏந்திருக்கக்கூடிய பெருமான் அவன் மகேந்திரத்தில் நிற்கின்றான், மகேந்திர மலையில் நாயகனாக நிற்கின்றான். அது என்ன சொல்லுகின்றார்? வளர் நாயகா என்று காட்டினார். நம்முடைய தேவாரத்தில் முடிவாக விளங்கக்கூடிய கடை திருப்பதிகம், 7ஆம் திருமுறையில் கடை திருப்பதிகமாக விளங்குவது இதே பண்ணில் அமைய பெற்ற தானெனை முன்படைத்தான் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருப்பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலுமே சொல்லுவார். நொடித்தான் மலை என்று இந்த கைலாய மலையை சொல்லுவார். அதுல ஒரு அந்த இடையில வருகின்ற ஒரு பாடல் உயர் பொன்னொடித்தான் மலை அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கைலாயங்கிற மலை உயர்ந்து கொண்டே செல்லுகின்றது. இன்னைக்கு கூட இமயமலை அப்படி வளர்ந்து கொண்டே செல்கின்றது அப்படிங்கிற ஒரு ஆய்வு கூட நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அப்படி வளர்நாயகா இங்கே வாரா என்னும், இங்கே வருவாயாக என்றெல்லாம் அப்படி அகத்துறையிலே பாடுகின்றார். அப்புறம் பூ ஏந்தி 3000 மலர்களை எல்லாம் அப்படி ஏந்தி அந்த 3000 மன்னர்கள் தொழுது நிற்க புகழேந்து மன்று பொலிய நின்ற, எல்லாராலும் புகழத்தக்கதாகிய மன்று என்று சொல்லப்படுகின்ற இறைவன் நடனமாடுகின்ற அந்த அம்பலம். கோவே தலைவனே என்னும் என் குணக்குன்றே, இப்படி குலாத்தில்லை அம்பல கூத்தனையே என்று என்னுடைய மகள் பாடுகின்றாள் என்றெல்லாம் அப்படி அகத்துறையில் அப்படி அமைத்து பாடுகின்றார். அடுத்து 9வது பாடல் தரவார் புனம் சுனைதாள் அருவி என்று துவங்கக்கூடிய பாடல். தரவார் புனம் சுனைத்தாள் அருவி, தரவார் புனம் சுனைத்தாள் அருவி, தடங்கள் உறையும் மடங்கள் அமர். தரவார் புனம் சுனைத்தாள் அருவி, தடங்கள் உறையும் மடங்கள் அமர். தரவார் புனை சூழ் தரவார் புனம் சுனைத்தாள் அருவி, தடங்கள் உறையும் மடங்கள் அமர். இரண்டை சேர்த்து தரவார் புனம் சுனைத்தாள் அருவி, தடங்கள் உறையும் மடங்கள் அமர். தரவார் புனம் சுனைத்தாள் அருவி, தடங்கள் உறையும் மடங்கள் அமர். தரவார் புனம் சுனைத்தாள் அருவி, தடங்கள் உறையும் மடங்கள் அமர். இரண்டாவது வரி மறவார் பொழில் எழில் மாமலை மே, மறவார் பொழில் எழில் வேங்கு எங்கும். மறவார் பொழில் எழில் வேங்கு எங்கும், மழை சூழ் மகேந்திர மாமலை மே. மழை சூழ் மகேந்திர மாமலை மே, மறவார் பொழில் எழில் வேங்க எங்கும், மழை சூழ் மகேந்திர மாமலை மே. மறவார் பொழில் எழில் வேங்க எங்கும், மழை சூழ் மகேந்திர மாமலை மே. இப்போ முதல் வரி 2வது வரி இணைத்து ஒரு 2 முறையாக
தரவார் புனை சுனை தாழருவி தடங்கள் உறையும் அடங்கல் அமர். தரவார் புனம் சுனை தாழருவி தடங்கள் உறையும் அடங்கல் அமர். மறவார் பொழில் எழில் வேங்க எங்கும் மழை சுமகேந்திர மாமலை மேல். மறவார் பொழில் எழில் வேங்க எங்கும் மழை சூழ் எழில் மழை சூழ் மகேந்திர மாமலை மேகேன். பொழுது மூன்றாவது வரி. சுரவா என்னும் சுடநீள் முடி மாலையன். சுரவா என்னும் சுடநீள் முடி மாலையன். சுரவா என்னும் சுடநீள் முடி மாலையன். இந்திரன் முதல் தேவர்க்கு எல்லாம். சுரவா என்னும் சுடநீள் முடிமால். அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம். சுரவா என்னும் சுடநீள் முடிமால். அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம். மூணாவரி முழுமையாக அடியின் பாடுகின்றேன். சுரவா என்னும் சுடநீள் முடிமால். அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம். சுரவா என்னும் சுடநீள் முடிமால். அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம். நான்காவது வரி. குரவா என்னும் குண குன்றே என்னும். குரவா என்னும் குண குன்றே என்னும். குலாத்திலை அம்பல கூத்தனையே. குலாத்திலை அம்பல கூத்தனையே. குரவா என்னும் குண குன்றே என்னும். குலாத்திலை அம்பல கூத்தனையே. குரவா என்னும் குரவா என்னும் குண குன்றே என்னும். குலாத்திலை அம்பல கூத்தனையே. இப்பொழுது மூணாவது வரியும் நாலாவது வரியும் இணைத்தோர் இரண்டு முறையாக. சுரவா என்னும் சுடநீள் முடிமால். அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம். சுரவா என்னும் சுடநீள் முடிமால். அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம். குரவா என்னும் குண குன்றே என்னும். குலாத்திலை அம்பல கூத்தனையே. குரவா என்னும் குண குன்றே என்னும். குலாத்திலை அம்பல கூத்தனையே. பொழுது அந்த 9வது பாடல் முழுமையாக தாளமிட்டு ஒருவரின் 2 முறையாக. தரவா தரவார் புனம் சூனை தாழருவி தடங்கள் உறையும் அடங்கல் அமர். தரவார் புனை தாழருவி தடங்கள் உறையும் அடங்கல் அமர். தரவார் புனம் சுனை தாழருவி தடங்கள் உறையும் அடங்கல் அமர். தரவார் புனம் சுனை தாழருவி தடங்கள் உறையும் அடங்கல் அமர். மறவார் பொழில் எழில் வேங்க எங்கும் மழை சூழ் மகேந்திர மாமலை மேகேன். மறவார் பொழில் எழில் வேங்க எங்கும் மழை சூழ் மகேந்திர மாமலை மேகேன். சுரவா என்னும் சுடநீள் முடிமால். அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம். சுரவா என்னும் சுடநீள் முடிமால். அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம். புறவா என்னும் குண குன்றே என்னும். குலாத்திலை அம்பல கூத்தனையே. புறவா என்னும் குண குன்றே என்னும். குலாத்திலை அம்பல கூத்தனையே. ஆக இந்த 9வது திருப்பாடலிலே நம்முடைய திருமாளிகை தேவனார்
இந்த மகேந்திர மாமலையில் அருவிகள் விழுந்து நிற்க, மாபெரும் பாறை கற்கள் எல்லாம் விளங்கி நிற்க, அப்படி அந்த எழில்மிகுந்த பொழில்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய, எங்கும் வேங்கைகள் அலைந்திருக்கக்கூடிய, அப்படி மழைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மகேந்திர மாமலை மேல் சுரவா என்னும் சுடர் நீள் முடிமாலையன் இந்திரன் முதல் தேவர்க்கு எல்லாம். எனவே இப்படிப்பட்ட இந்திரன் முதலாகிய திருமாலயன் போன்ற தேவர்களுக்கெல்லாம் அப்படி தலைவனாக குறவன். வல்லினலகரம் போட்டா அதுக்கு ரா போட்டா அது வேற, குறவன், சமயக்குறவர், சந்தான ஆச்சாரியன் என்று இப்போ தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றான். தேவாசிரியர் மண்டபம்னு திருக்காவனம், தேவாசிரியர் எனும் திருக்காவனம் என்று திருவாரூர்ல பார்ப்போம். தேவர்களுக்கு ஆசிரியனாக இருக்கக்கூடிய பெருமான், தேவருடைய குற்றத்தை நீக்கக்கூடிய பெருமான் என்றெல்லாம் அந்த இடத்துக்கு பொருள் கொடுப்பாங்க. அப்படி தலைவனாக இருக்கக்கூடியவன் அந்த பொருளை இங்க நம்ம காட்டுகின்றார். இது 10வது பாடல். திருநீரு இடாவுறும் தீண்டேன் என்னும் என்ற துவங்கக்கூடிய பதிகம். திருநீரிடாவுறும் தீண்டேன் என்னும், திருநீரிடாவுறும் தீண்டேன் என்னும், திருநீரிடாவுறு தீண்டேன் என்னும், திருநிருமை திருமுண்டத்திட்டு, திருநிருமை திருமுண்டத்திட்டு, திருநீரிடாவுறு தீண்டேன் என்னும், திருநிருமை திருமுண்டத்திட்டு, திருநீரிடாவுறு தீண்டேன் என்னும், திருநிருமை திருமுண்டத்திட்டு, திருநீரிடாவுறு தீண்டேன் என்னும், திருநிருமை திருமுண்டத்திட்டு, பெருநிலகள்டன் திறங்கொண்டு இவள். 2வது வரி. பெருநிலகள்டன் திறங்கொண்டு இவள், பெருநிலகள்டன் திறங்கொண்டு இவள், பிதற்றி பெருந்திருவே திரியும், பிதற்றி பெருந்திருவே தெரியும், பெருநிலகள்டன் திறங்கொண்டு இவள், பிதற்றி பெருந்தெருவே திரியும், பெருநிலகள்டன் திறங்கொண்டு இவள், பிதற்றி பெருந்தெருவே திரியும், பெருநிலகள்டன் திறங்கொண்டு இவள், பிதற்றி பெருந்தெருவே திரியும். இப்ப முதல் வரி 2வது சேர்த்து ஒரு 2 முறையாக. திருநீரிடாவுறு தீண்டேன் என்னும், திருநிருமை திருமுண்டத்திட்டு, திருநீரிடாவுறு தீண்டேன் என்னும், திருநிருமை திருமுண்டத்திட்டு, பெருநிலகள்டல் திறங்கொண்டு இவள், பிதற்றி பெருந்தெருவே திரியும், பெருநிலகள்டல் திறங்கொண்டு இவள், பிதற்றி பெருந்தெருவே திரியும். 3வது வரி. வருநீரருவி மகேந்திர பொன், வருநீரருவி மகேந்திர பொன், மலையில் மலைமகளுக்கருளும், மலையில் மலைமகளுக்கருளும், வருநீரருவி மகேந்திர பொன், மலையில் மலைமகளுக்கருளும், வருநீரருவி மகேந்திர பொன், மலையில் மலைமகளுக்கருளும், வருநீரருவி மகேந்திர பொன். இப்பொழுது 4வது வரி. குரு நீ என்னும் குண குன்றையும்,
குருணியல்னும் குண குன்றையல்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குருணியல்னும் குண குன்றையல்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குருணியல்னும் குண குன்றையல்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குருணியல்னும் குண குன்றையல்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இப்பொழுது 3வது வரி 4வது வரி ஒரு வரி 2 முறையாக. வரு நீரருவி மகேந்திரப்பும் மலையில் மலை மகளு கருளும். வரு நீரருவி மகேந்திரப்பும் மலையில் மலை மகளு கருளும். குருணியல்னும் குண குன்றையல்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குருணியல்னும் குண குன்றையல்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. பொழுது பாடல் முழுவதும் ஒரு வரி 2 முறையாக. திருநீரிடா உரு தீண்டேனும் திருநீருமை திரு முண்டத்திட்டு. திருநீரிடா உரு தீண்டேனும் திருநீருமை திருமுண்டத்திட்டு. பெருநிலகண்டம் திறங்கொண்டு இவள் பிதற்றி பெரும்பெருவே திரியும். பெருநிலகண்டம் திறங்கொண்டு இவள் பிதற்றி பெரும்பெருவே திரியும். வரு நீரருவி மகேந்திரப்பும் மலையில் மலை மகளு கருளும். வரு நீரருவி மகேந்திரப்பும் மலையில் மலை மகளு கருளும். குருணியல்னும் குண குன்றையல்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குருணியல்னும் குண குன்றையல்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இந்த 10வது பாடலிலே மிக அற்புதமான ஒரு காட்சியை காட்டுகின்றார். திருநீரு இடா உரு தீண்டேன் என்னும் திருநீரு மெய்த்திரு முண்டத்திட்டு. திருநீரு இல்லாதவர்களை தீண்டாது நிற்றல், காணாது நிற்றல், கண்டால் அம்மனா மஞ்சுமாறே. நம்முடைய மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லுவார், அச்சப்பத்துல புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் அப்படின்னு இந்த பாடல் ஆரம்பிக்கும். அற்புதமான ஒரு பாடல். புற்றில் இருக்கக்கூடிய அறவை கண்டு நான் அஞ்சேன், பொய்த்தன்மையாக இருக்கக்கூடிய நெஞ்சை உடையவர்களை கண்டு அஞ்சேன். இப்படி எல்லாம் பட்டியல் போட்டு போவார். சரி, எதை பார்த்தாதான் உங்களுக்கு பயம் வரும் அப்படின்னா, நெற்றியில் திருமுண்டம் தீண்டாது இருப்பவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறேன்னர். இப்படி பாருங்க, இந்த திருநீர் இல்லாதவரை கண்டால் பெருமானே நான் அவர்களை கண்டு அச்சப்படுகின்றேன் என்று சொல்றார். இந்த திருநீரு என்பது சிவ சின்னம். சைவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கு 3 மிக முக்கியம். 3 தான் முக்கியம். திருநீரு, உருத்திராக்கம், ஒரு 5 எழுத்து மந்திரத்தின் அவிலனும், சடாமுடி தரித்தல். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்குமடி என்கிற புராணத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கு அபிடேகம் திருநீரு. யானை அவரை மன்னராக தேர்ந்தெடுத்த பிற்பாடு அவரை அழைத்து கொண்டு அந்த யானையானது அந்த அரசனை என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசர்கள் அப்படி முடிசூட்டப்படுகின்ற மண்டபத்தில் வந்து விடுகின்றது அந்த யானை. அப்ப எல்லா அமைச்சர் பெருமக்களும் அவரை கைகூப்பி, நான் இறைவனுடைய திருவருளால் அடியவரே நாட்டிற்கு அரசனாக நின்றார் அப்படிங்கிற நிலையில அவரை வரவேற்று அது அப்படியே உளமகிழ்ந்து, கருணாடர் மன்னன், அந்த சமன் சமயத்தை சார்ந்த மன்னனுடைய அந்த நிலை ஒழிந்த நிலையில அப்படி இப்படி ஒரு அடியவர் நம் நாட்டிற்கு மன்னராக
வந்தார், சொக்கநாதனுடைய திருவுருள் என்று எண்ணி அப்படி வரவேற்கும் பொழுது, அப்போ அந்த கும்ப மரியாதையிட்டு தலைமகுடம் வைப்பதும், அந்த கோல் நீதி கோலை தருவதும், ஆபரணங்களை அணிவதும், அபிடேகம் மாட்டுவதுமாக செய்யும் பொழுது நமக்கு தலைமகுடம் சடாமுடி, நமக்கு ஆபரணம் அணிகலன் உருத்திராக்கம், நமக்கு அபிடேகம் திருநீர். இப்படித்தாங்க அவர் ஆட்சி செய்தார் மூர்த்தி நாயனார். அந்த திருநீர் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. 2 பெருமக்கள் திருநீற்றிற்காக தன் இன்னுயிரையே தந்தார்கள். எரிபத்த ஏனாதிநாத நாயனார், மெய்ப்பொருள் நாயனார். அப்பொழுது திருநீர், இறைவனை நீர் அணிகின்றான். அப்ப இறைவனே நீர் அணிகின்றான். திருவாசகத்தில் பல இடங்கள் இந்த குறிப்பை நமக்கு காட்டுவார். திருக்கோவையாரிலும் கூட 118வது பாடலிலே இந்த குறிப்பை நமக்கு காட்டுகின்றார். இந்த உலகங்கள் அவன் மேல் அப்படி அந்த வினை, நாம் உயிர்களுடைய வினை, கண்மம் என்று சொல்லப்படுகின்ற வினை அப்படி பொடி பொடியாக அவன் மேல் போய் சார்ந்து நிற்கும். அத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஆதி நீரு என்று பெயர். அந்த உலகங்கள் எல்லாம் முடிந்த முடிவாக அவனோடு போய் சேரும். அது ஆதி நீர். அனாதி நீர்னு ஒண்ணு உண்டு. அது இறைவன் திருமேனியிலேயே பூத்து நிற்கும். அப்ப ஆதி நீர், அனாதி நீர் என்று 2 நீரும் பெருமான் மேல உண்டு. எனவே அந்த திருநீரு அடியார்களுக்கு இலக்கணம். ஆகையினாலே இல்ல சைவத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஆடவரும் சரி பெண்டிரும் சரி தீக்கை பெற்று திருநீரு தரித்துக் கொள்ளலாம் என்பது நம்முடைய வைணவ நெறியிலே ஆண்கள் மட்டும்தான் அந்த திருமணிட முடியும், பெண்களுக்கு அந்த அந்த இது இல்லை. ஆனா சைவத்துல அது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. சரி, இது ஒரு செய்தி. எனவே அப்படிப்பட்ட திருநீர் இல்லாதவரை கண்டா நாம் அஞ்சுமா அந்த கருத்தை அப்படி நான் திருநீர் முண்டம் அப்படிங்கிறது திரிபுண்டம், அது மாதிரி அப்படி 3 கோடுகளாக அதை காட்டுது. அப்ப திரிபுண்டம் என்பது என்ன என்று கேட்டீங்க, அப்படி 3 கோடுகளாக அப்படி மும்மலத்தை அறுக்கும் வண்ணமாக, மும்மலத்தை அறுக்கக்கூடிய வண்ணமாக அப்படி திரிபுண்டமாக அணித நம்முடைய சைவ நன்மரபு. அதெல்லாம் நமக்கு சிவாகமங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகையினாலே அப்படி அந்த திருநீரு மெய்த்திரு முண்டத்திட்டு அப்படி மெய் உடம்புல இந்த திருநீரை எப்படியெல்லாம் பூசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விதியை நம்ம கட்டாயம் அறிந்து கொள்ளணும். உடல் முழுக்க பூசுவது உத்தூளனம்னு சொல்லுவாங்க. எங்க வேணாலும் பூசிக்கலாம். திருநீரு இங்கதான் பூசணும்லாம் கிடையாது, உடம்புல எல்லா பகுதிகளிலும் பூசிக்கலாம். ஆனால் தீக்கை பெற்று முறையாக தரிக்கக்கூடிய விதியை பெறும் பொழுது அதை 16 தனங்களிலே தரித்தல் வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். உச்சி, நெற்றி, மார்பு, தொப்புளுக்கு மேல், அப்புறம் 2 தோள்கள், அப்புறம் 2 இந்த இடைப்பட்ட பகுதி மணிக்கட்டு, 2 விலா எலும்பு, அப்புறம் பின்னால் கீழிறங்கி 2 முட்டி, விழா எலும்பை விட்டு காதுகளில், இப்படிலாம் அந்த ஆகமங்கள் அப்படி ஒரு 1-2 இடங்களை அப்படி மாறி அப்படி 16 இடங்கள்ல பூசிக்கொள்ளல திருநீற்று விதி. அப்படி திருநீரு மெய்த்திரு முண்டத்திட்டு பெருநீலகண்டன் திறம் கொண்டு இவள் பிதற்றி பெருந்தெருவே தெரியும் அகத்துறையில பாடுகின்றார். எனவே அப்ப பெருநீலகண்டன், அதென்ன பெருநீலகண்டம் அப்படின்னா உலக உயிர்களுக்காக இறைவன் ஆழகால விடத்தை அமுதுண்டார் பெருநீலகண்டம். எனவே அப்படிப்பட்ட அந்த அவனுடைய திறங்களை எல்லாம் கொண்டு இவள், இந்த பெண்ணானவள் இப்படி அவன் நாமத்தையே சொல்லி சொல்லி பிதற்றி கொண்டு பெருந்தெருவே திரிகின்றாள் என்று சொல்றார். மணிவாசக பெருமான் திருக்கோவையாரில் இவ்வாறே பாடியிருக்கக்கூடிய அழகையும் நாம் காணலாம். நம்முடைய அப்பர் சுவாமிகள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாலுங்கிற அந்த திருத்தாண்டகத்துல, திருவாரூர் திருத்தாண்டகத்துல நாம் பார்க்கலாம். திரு ஆமாத்தூர் திருத்தாண்டகத்திலும் இந்த குறிப்புகளை அங்கு காட்டுவார். ஆகையினாலே அப்படி வருநீர் அருவி மகேந்திர பொன்மலையில் மலைமகளுக்கு அருளும் குருநீ, சிவபெருமான் உமையம்பிகைக்கு குருநாதனாக நின்று அருள் செய்தான். இதெல்லாம் ஆகமங்கள் படித்தா நமக்கு தெரியும். முருகப்பெருமானுக்கு ஆகமம் உரைத்தான், விநாயகப் பெருமானுக்கு ஆகமம் உரைத்தான், உமையம்பிகைக்கு ஆகமம் உரைத்தான், நந்திக்கும் ஆகமம் உரைத்தான், சனகாதி முனிவர்களுக்கு ஆகமம் உரைத்தான். இப்படி ஆகமங்களை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலைகளில்
பெருமான் அப்படி ஆகமங்கள் அருள் செய்தாங்கிற குறிப்பை பார்க்கலாம். போற்றி திரு அகவல், கிருத்தி திரு அகவலில் இந்த செய்தியை நாம் காணலாம். கிருத்தி திரு அகவல்களில் திருவாசகத்தில் 2வது கிருத்தி திரு அகவல்ல நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். மகேந்திர மாமலையிலிருந்து உமையம்பி கருள் செய்த திறத்தை எல்லாம் அங்க காட்டுவார். திருவிளையாடற் புராணத்துல கூட நம்ம பார்க்கலாம். அப்பதான் உமையம்பிகை அப்படி மீனவன் அப்படி களிறது படுத்தும் திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதி மாமுனிகள் அதை சுறாமீனாக காட்டுவார். அப்படி அந்த மலை பல அவ்வாறு பலமுறை உமையம்பியை கருள் செய்திருக்கின்றார் இறைவன். இப்படி உரை அருள் செய்திருந்த நிலையிலே ஒரு முறை உமையம்பியை அருள் செய்தக்கூடிய நிலையிலே உமையம்பியை சற்று அந்த ஆகமங்களிலிருந்து அப்படி கேளாது அப்படி ஒதுங்கி நின்றதுனால சுவாமி அப்படி அவர்களை மண்ணுலகில் சென்று பிறந்து வாரும் என்று மீனவனாக அப்படி மீனவ குலத்தில் பிறந்து வாரும் என்று பெருமான் அருள் செய்ய அந்த புராணம் அப்படி நகர்ந்து செல்லும். ஆகையினாலே அந்த குறிப்பெல்லாம் நம்ம இதுல அப்படி வருவித்துக் கொண்டு பார்க்கலாம். எனவே அப்படி குருநாதனாக நின்றான் என்று இதை காட்டு நிற்கின்றார். அடுத்த 11வது பாடல். மற்றொன்று உணர்வுகள் கலக்க உணரேன் என்னும் உணர்வு கலக்க உற்றா என்னும் உனை அன்றி மற்றொன்று. மீண்டும் ஒரு முறை. உற்றா என்னும் உனை அன்றி மற்றொன்று உணரேன் என்னும் உணர்வுகள் கலக்க உணரேன் என்னும் உணர்வுகள் கலக்க
உற்றா என்னும் உனை அன்றி மற்றொன்று உணரேன் என்னும் உணர்வுகள் கலக்க. உற்றா என்னும் உனை அன்றி மற்றொன்று உணரேன் என்னும் உணர்வுகள் கலக்க. இரண்டாவது வரி. பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி. பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேனில்னும். பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேனில்னும். பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேனில்னும். பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேனில்னும். இப்போ இரண்டாவது வரி முழுமையாக. பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேனில்னும். பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேனில்னும். முதல் இரண்டு வரி சேர்த்து ஒரு வரியும் இரண்டு முறையாக. உற்றா என்னும் உனை அன்றி மற்றொன்று உணரேன் என்னும் உணர்வுகள் கலக்க. உற்றா என்னும் உனை அன்றி மற்றொன்று உணரேன் என்னும் உணர்வுகள் கலக்க. பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேனில்னும். பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேனில்னும். பொழுது மூன்றாவது வரி. கற்றாய சோதி மகேந்திரம் சூழ. கற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சுழாத நெஞ்சில். மனத்திருள் வாங்கி சுழாத நெஞ்சில். கற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சுழாத நெஞ்சில். கற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சுழாத நெஞ்சில். உற்றா என்னும் குண குன்றே என்னும். உற்றா என்னும் குண குன்றே என்னும். குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குற்றா என்னும் குண குன்றே என்னும். குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குற்றா என்னும் குண குன்றே என்னும். குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. மூணாவது வரியும் நாலாவது வரியும் இணைந்து இரண்டு முறையாக. கற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சுழாத நெஞ்சில். கற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சுழாத நெஞ்சில். குற்றா என்னும் குண குன்றே என்னும். குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குற்றா என்னும் குண குன்றே என்னும். குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. பொழுது பாடல் முழுவதும் தாளமிட்டு. உற்றா என்னுனை. உற்றா என்னும் உனை அன்றி மற்றொன்று உணரே என்னும் உணர்வுகள் கலக்க. உற்றா என்னும் உனை அன்றி மற்றொன்று உணரே என்னும் உணர்வுகள் கலக்க. பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேனில்னும். பெற்றாய் ஐந்தெழுத்தும் பிதற்றி பிணிதீர் வெண்ணீரிட பெற்றேனில்னும். கற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சுழாத நெஞ்சில். கற்றாய சோதி மகேந்திரம் சூழ மனத்திருள் வாங்கி சுழாத நெஞ்சில். குற்றா என்னும் குண குன்றே என்னும். குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. குற்றா என்னும் குண குன்றே என்னும். குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இப்பொழுது இந்த பாடலிலே நம்முடைய திருமாளிகைத்தேவர் உற்றா என்னும் உன்னை அன்றி மற்றொன்று உணரேன் என்னும். ரொம்ப ஆழமான ஒரு இடம். இதையெல்லாம் நீண்ட
நாள் பேச வேண்டிய தலைப்பை உடைய சொல் ஆழத்தை உடையது. உற்றா என்னும் உற்றா என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்து உள்ளத்தால் எற்றாதான் மறக்கேன் எழுமைக்கும் எம் பெருமானையே உற்றாயுள்ளையே உள்குகின்றேன் உணர்ந்துள்ளத்தால் புற்றாடரவா புக்கொழியூர் அபிநாசியே பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே. இந்த உற்றாய்ங்கிற சொல்லுக்கு நம்பி ஆரூரர் பெருமான் அவிநாசியில் முதலை உண்ட பாலங்களை மீட்டெடுத்த திருப்பதிகத்துல அந்த இடத்தை பார்க்கலாம். உற்றா என்று உன்னையே உள்குகின்றேன். அதுதாங்க எப்படி உணர்ந்து உள்ளத்தால்னார். சும்மா உற்றவன் அல்ல, உணரணும், உள்ளத்தால் உணர்ந்து அப்படி நம்ம எண்ணணும். அதாங்க சொல்லுகின்றார். அப்படி உற்றா என்னும் உன்னை அன்றி மற்றொன்று உணரேன் என்னும் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் என்பது போல உன்னை அன்றி நான் வேற எதை உணராதவன். அப்படி உணர்வுகள் கலக்க பெற்றாய் ஐந்தெழுத்தும் விதற்றி. அப்படி உணர்வுகள் எல்லாம் கலங்கி நிற்கும் நிலையிலே இறைவனுடைய திருவருள் முன்னின்று ஐந்தெழுத்தை உபதேசமாக பெற்று இன்று சொல்லப்படுகின்ற இங்கு ஞான நூலில் சொல்லப்படுகின்ற ஐந்தெழுத்து என்பது முத்தி பஞ்சாட்சரமா. அப்படிப்பட்ட அந்த ஐந்தெழுத்தும் விதற்றி அப்படி பிணியாகிய பிறவி பிணியை நீக்கு வல்லதாகிய வெந்நீர் ஆடி. அது என்ன சொல்றாங்க? வெந்நீரிட பெற்றேன். வெந்நீர்னா திருநீர், திருநீர் இடுவதற்குண்டான அந்த பேச்சினை பெற்றேன் என்னும் கற்றாய சோதி மகேந்திரம் சூழ. இப்படி கற்றவர்களால் பணிந்தேற்றப்படக்கூடிய அப்படி அந்த மகேந்திர மாமலையிலே இருக்கக்கூடிய பெருமான் இருள் சூழாத நெஞ்சில் உற்றவன் என்று சொன்னார். யாரோட நெஞ்சில சுவாமி இருக்கான் அப்படின்னா எல்லா நெஞ்சிலும் இருக்கிறான். அடியார் நெஞ்சில சிறப்பா இருக்கான், வெளிப்பட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். கல்வனுடைய நெஞ்சிலும் இறைவன் இருக்கிறான், கொலை செய்கின்ற மிருகங்களுடைய நெஞ்சிலும் இறைவன் இருக்கிறான். ஆனா எப்படி இருக்கான்? மறைந்து நிற்கின்றான். அப்ப யாருகிட்ட வெளிப்பட்டு நிற்கிறான் என்று கேட்டீங்கன்னா, யாருடைய நெஞ்சில வஞ்சம் என்ற எண்ணம் இல்லாத இருளாகிய எண்ணம் இல்லாத இருக்குதோ அவங்க நெஞ்சில வெளிப்பட்டு நிற்கிறான், அடியவருடைய நெஞ்சில இருக்கிறார் என்று சொன்னார். சரி, அப்படிப்பட்ட குணக்குன்றே என்னும் குலாத்திலே எம்பல கூத்தனே என்று அந்த பெண்ணானவள் உம்மை போற்றுகின்றால் அகத்துறையில பாடுகின்றார். அடுத்த பாடல் இந்த பதிகத்துடைய கடை பாடல் 12வது பாடல், வேறாக உள்ளத்தென்று துவங்கக்கூடிய பாடல். வேறாக உள்ள துவகை விளைத்து அவனி சிவலோக வேதவென்றி வேறாக உள்ள துவகை விளைத்து அவனி சிவலோக வேதவென்றி. சேர்ந்து பாடலாம். வேறாக உள்ள துவகை விளைத்து அவனி சிவலோக வேதவென்றி வேறாக வெள்ள துவகை விளைத்து அவனி சிவலோக வேதவென்றி. இரண்டாவது வரி, மாறாத மூவா இரவரையும் எனையும் மாறாத மூவாயிர வரையும் எனையும் மகிழ்ந்தாலவளாயன் மகிழ்ந்து ஆளவளாயென்னும் மாறாத மூவாயிரவரையும் எனையும் 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 மகிழ்ந்து ஆளவளாயென்னும். இரண்டு வரியும் சேர்த்து இரண்டு முறையாக. பேராக உள்ளத்து உவகை விளைத்து அவனி சிவலோக வேதவென்றி
வேறாக உள்ளத்து உவகை விளைத்து அவனி சிவலோக வேதவென்றி மாறாத மூவாயிரவரையும் எனையும் மகிழ்ந்து ஆளவலாயும் மாறாத மூவாயிரவரையும் எனையும் மகிழ்ந்து ஆளவலாயும். பொழுது மூணாவது வரி. ஆர் சிகர மகேந்திரத்து உன் ஆர் சிகர மகேந்திரத்து உன் அடியார் புழை ஒரு பாய்மாதோர் அடியார் புழை பொறு பாய்மாதோர் ஆர் சிகர மகேந்திரத்து உள் அடியார் புழை ஒரு பாய்மாதோர். இரண்டு முறையாக மூன்றாவது வரி. ஆர் சிகர மகேந்திரத்து உன் அடியார் புழை ஒரு பாய்மாதோர் ஆர் சிகர மகேந்திரத்து உள்நடியார் புழை ஒரு பாய்மாதோர். நான்காவது வரி. கூறாயென்னும் குண குன்றையனும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கூறாயென்னும் குண குன்றையனும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கூறாயென்னும் குண குன்றையனும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே ஆர் சிகர மகேந்திரத்து உன் அடியார் புழை ஒரு பாய்மாதோர் ஆர் சிகர மகேந்திரத்து உன் அடியார் புழை ஒரு பாய்மாதோர் கூறாயென்னும் குண குன்றையனும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கூறாயென்னும் குண குன்றையென்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இப்பொழுது இந்த பாடல் முழுவதும் தாளமிட்டு வேறாக உள்ள துவகை பிழைத்து அவனி சிவலோக வேதவென்றி வேறாக உள்ளத்து உவகை பிழைத்து அவனி சிவலோக வேதவென்றி மாறாத மூவாயிரவரையும் எனையும் மகிழ்ந்து ஆளவலாயும் மாறாத மூவாயிரவரையும் எனையும் மகிழ்ந்தாளவல்லாயும் ஆர் சிகர மகேந்திரத்து உன் அடியார் பிழை ஒரு பாய்மாதோர் ஆர் சிகர மகேந்திரத்து உன் அடியார் பிழை ஒரு பாய்மாதோர் கூறாயென்னும் குண குன்றையென்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே கூறாயென்னும் குண குன்றையென்னும் குலாத்தில்லை அம்பல கூத்தனையே. இப்பொழுது இந்த பாடலிலே வேறாக உள்ளத்து உவகை விளைத்து அவனி சிவலோக வேதவென்றி மாறாத மூவாயிரவரை மெனை மகிழ்ந்தாளவல்லார். இந்த நெஞ்சத்தில் வேறு எதையும் எண்ணாதவராகவும் வேதன் நெறியில் நின்று சிவத்தை பூசிக்கத்தக்கதாகிய மூவாயிரவருக்கும் எனக்கும் அருள் செய்து எங்களை மகிழ்ந்து ஆளக்கூடிய தலைவனே அப்படிப்பட்டவனே ஆறார் தலையின் மேல் கங்கையை சூடிக்கொண்டிருக்கக்கூடிய யாவரும் அறிவதற்கரிய மகேந்திரத்தில் நிற்கக்கூடிய பெருமானே உன் அடியாருடைய பிழையை பொறுக்க வல்லவனே. அடியார்கள் பிழை செய்ய மாட்டாங்க, அப்படி செய்தாலும் அதை பொறுத்து நிற்கக்கூடியவன் என்று அதை காட்டுகின்றார். அப்படி பொறுப்பாய் மாதோர் கூறாய் உமையம்பிகையோடு இருக்கக்கூடிய பெருமானே, இப்படியெல்லாம் என் மகள் உம்மை பாடுகின்றால் தில்லை கூத்திலே ஆடுகின்ற பெருமானே உன்னை என்று அப்படி அகத்துறையாக அப்படி பாடியிருக்கின்றார். எனவே இந்த மீதி 12 பாடல்களை உடைய இந்த பதிகத்தில் இப்பொழுது நாம் 7லிருந்து 12வது பாடல் வரை சிந்தித்திருக்கின்றோம். எனவே இப்பொழுது 3 பதிகங்கள் நாம் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையிலே நாம் அடுத்த வகுப்பிலே காந்தார பண்ணில் அமைய பெற்ற இணங்கிலா ஈஸ் என்று துவங்கப்படுகின்ற அந்த 4வது திருப்பதிகத்தை நாம் பாட இருக்கின்றோம். இப்பொழுது நமக்கு வேறு ஒரு பண்ணில் அமையப்படுகின்ற ஒரு திருப்பதிகம். ஆக 3 திருப்பதிகத்தில் ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட பாடல்களிலே நாம் இந்த பஞ்சம பண்ணை நம்ம பாடியிருக்கின்றோம்.
இதை மீண்டும் மீண்டும் பாட பாட பயிற்சி எடுக்க அந்த பஞ்சமப்பன் ஒருவாறு பிடிமானம் ஆகிவிடும். இப்பொழுது சற்று கொஞ்சம் மாறுபட்டு காந்தார பண்ணில் நாம் பாட இருக்கின்றோம். அடுத்த வகுப்பில் இந்த காந்தார பண்ணில் அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருப்பதிகத்தை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறையரசு செய்க, குறைவிழாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக, உலகம் எல்லாம். சிற்றம்பலம். காவாய் கனக திருளே போற்றி, கைலை முலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம்.